முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அரசியலில் நேரடியாக எதிர்கொள்ள திராணியற்று குறுக்கு வழியில் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கருணாநிதி, சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோரை கண்டித்து நாகை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யத்தில் மீனவ சமுதாய பெண்கள் கடலுக்குள் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மீது அரசியல் எதிரிகளால் பொய்யாக புனையப்பட்ட வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ள மீனவர்கள் அறவழியில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவிக்கும் வகையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம், கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, பழையாறு, புஷ்பவனம், தரங்கம்பாடி, திருமுல்லை வாசல் உள்ளிட்ட 54 மீனவ கிராமங்களில் நேற்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. சுமார் 3000 நாட்டு படகுகள் மற்றும் 500 விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்கும் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகூர், பட்டினச்சேரி மற்றும் பழையாற்றில் கொட்டும் மழையில் பெண்களும் ஆண்களும் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். சாமந்தான்பேட்டையில் மீனவ பெண்கள் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாவை விடுதலை செய்யணும். அம்மா எல்லா மக்களுக்கும் உதவி பண்ணவங்க. எங்களுக்கு அரிசியெல்லாம் எனானா கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்காக நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணாத வரைக்கும் நாங்கள் மழையிலே தான் நிற்போம். எத்தனை நாளைக்கு அம்மா வெளியே வரலாம், நாங்கள் மழையில தான் நிற்போம். பொய் வழக்காக இன்னைக்கு தவறான தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறான தீர்ப்பை உடைத்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் மீனவ சமுதாயமே ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கிறோம். எப்பொழுதுமே மக்கள் சக்தியாக அம்மா தான் திகழ்வார்கள் என்பதை மீனவ சமுதாய சார்பாக ஒட்டுமொத்தமாக தெரிவித்துக்கிறோம். தமிழகத்தினுடைய மீனவர்களும் இன்றைக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் கரையிலே இருந்து கொண்டு அம்மா அவர்கள் விடுதலையாக வேண்டும், அம்மா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து விடுதலை ஆவார்கள், அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக இருந்து அம்மா அவர்கள் தமிழக மக்களை காப்பாற்றுவார்கள். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தலைமை தபால் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் மீனவர்கள் கருணாநிதியின் உருவ பொம்மையை எரித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏராளமான மீனவ பெண்கள் கடலுக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது பேராதரவை தெரிவித்தனர். சிறையில் இருக்கும் எங்க அம்மாவை விடுதலை செய்யும் வரை நாங்கள் யாரும் கடலுக்கு போக மாட்டோம், சோறு தண்ணி யாரும் சாப்பிட மாட்டோம். எங்க முதலமைச்சர் அம்மாவை விடுதலை பண்ணார வரைக்கும் நாங்க அனைத்து பேரும் மீனவர் மக்கள் இங்க எல்லாம் கடல்ல இறங்க போறோம். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் தேவனாம்பட்டினம், சிங்காரத்தோப்பு, சாமியார்பேட்டை, முடசலோடை, முழுக்குத்துறை, பரங்கிப்பேட்டை, கிள்ளை, எம்ஜிஆர் திட்டு உள்ளிட்ட 51 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அம்மா மேலே எத்தனை பொய் வழக்கு போட்டாலும் அம்மா அதை சட்டப்பூர்வமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக அவங்க இந்த வழக்கிலிருந்து மீண்டு வெளியே வருவாங்க. அம்மா மீண்டு வெளியே வரணுன்றதுக்காக இங்கே கடலூர் மாவட்ட மீனவர் சமுதாய சார்பாக யாருமே இன்னைக்கு மீன் பிடிக்க செல்லலை. அம்மா தான் என்னுமே தமிழ்நாடு நிரந்தர முதலமைச்சர்னு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் புரட்சி தலைவியை சுப்பிரமணிய சாமியும் கருணாநிதியும் பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மாவை கொண்டு போய் சிறையில் வச்சிருக்கா. எங்கள் மீனவர் சார்பாக நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்.